என்ன வேலை செய்யுது அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்? போகாத கரையும் போக்குது, கண்ணுக்கே தெரியாத கிருமி உயிராற்றல் இருந்தால் அழிக்குது. அந்த 2 விஷயத்தை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செய்யும். இந்த ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ளே சுரக்குது. நம்புவீங்களா? அது ஐயா கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ உமிழ்நீர், தைராய்டு, பித்தனை 3 சேர்ந்து இறைப்பையில் பச்சை கலர் வருது, பசி வந்துருச்சு. ஆனால் இப்போ என்னால் சாப்பிட முடியல. உடனே சிவப்பு கலராக மாறிடுது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடாக மாறிடுது. எதுக்காக மாறுது? இறைப்பையை சுத்தம் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். எவ்வளோ நேரம்? அரை மணி நேரம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் சிறுகுடல், அது 7 மீட்டர் இருக்குது, அது வளைஞ்சு இருக்குது, அதில் குட்டி குட்டி ஓட்டை இருக்குது. இதெல்லாம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். அதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் பெருங்குடல், அது 5 அடி இருக்குது, அதில் இன்னும் வளைஞ்சு இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கும். இப்போ மொத்தம் 1.5 மணி நேரம் க்ளீனிங் ப்ராசஸிங் நடக்கும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அமலம் நீர்த்து போய் நம்மளுக்கு மலக்குடலை விழுந்துடும். அப்போ ஒரு தடவை நீங்கள் பசிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த பசி வரக்கு 6 மணி நேரம் ஆகும். ஒரு தடவை நீங்கள் பசிக்கு சாப்பிடாம விட்டீங்கன்னா அடுத்த பசி வரக்கு எவ்வளோ நேரம்?